ஆறுமுகம் சக்திவேல். ஓகே. இத தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஆறுமுகம் சக்திவேல் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஆறுமுகம் சக்திவேல் வந்து இதுக்கு முன்னாடி ஃபைவர்ல இருந்தாரு. ஸோ நான் ஃபைவர்ல அப்பவே வந்து நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஃபைவர்ல வந்து போகாதீங்கன்னு. பட் இருந்தாலும் ஆறுமுகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா அவருடைய அப்ரோச் ஏதோ எனக்கு ஒரு பாசிட்டிவ் தெரிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால அவர்கிட்ட நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாரி நீங்க வந்து Upworkக்கு போங்க கண்டிப்பா அப்படின்னு. ஸோ அவர் அங்கேயும் சேர்ந்து Upworkல ப்ராஜெக்ட்டே முடிச்சு ரைசிங் டேலண்ட் அப்படின்னு ஒரு பேட்ஜ் வந்துரும். அதாவது ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சோம்னா, எத்தனையோ ப்ராஜெக்ட் முடிக்கணும். டக்கு டக்குன்னு முடிச்சு குடுத்தோம்னா, ரைசிங் டேலண்ட் அப்படின்னா வளர்ந்து வருபவர் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப சிக்னிஃபிகன்ட். ஏன்னா, இது எனக்கு கிடைச்சது. இது கிடைச்சோனே என்ன ஆகும்னா, நீங்க மத்தவங்கள விட கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல் ஸ்டேட்டஸ். அதாவது ஒரு செக்யூரிட்டி வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு. ஓகே ரைசிங் டேலண்ட்னா இவர் ஏற்கனவே நெறைய முடிச்சு குடுத்திருக்காரு. அதாவது Upworkே வந்து அங்கீகாரம் குடுத்திருக்கு இவருக்கு. ரைசிங் டேலண்ட் அப்படின்னு. அப்போ அது உங்க பேட்ஜ்ல இருக்கும். இதுக்கப்புறம் டாப் ரேட்டட்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அது தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது கிடைச்சது. இது வந்து எப்ப கிடைக்கும்னா, இதுக்கு தான் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் ஃபாஸ்ட்டா பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அதுல ரைசிங் டேலண்ட் பேட்ஜ் கிடைக்குமான்னு தெரியல. நெறைய கிளையண்ட்ஸ் கிடைச்சு நீங்க டெலிவர் பண்ணும்போது இது கிடைக்கும். ஸோ வாழ்த்துக்கள் ஆறுமுகம் சக்திவேல். இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கிளையண்ட் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். சர்ச் ஒன்லி ரைசிங் டேலண்ட் அப்படின்னு. ஸோ அதனால தான் சொல்றேன். இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான விஷயம். இத கேட்டதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அத அவரே ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் முடிச்சேன். ஆனா பேட்ஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. தட்ஸ் ரியலி குட். அதுக்கு வந்து காரணம் பல விஷயங்கள் இருக்கலாம். ஒண்ணு மேபி அதாவது அவர் இருக்கிற செக்டர்ல வந்து அதிகமான ஆட்கள் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி நெறைய ரீசன் இருக்கலாம். எனக்கு வந்து கிடைச்சது வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சோனே கிடைக்கல. ஸோ அது என்ன லக்கோ என்னன்னு தெரியல. ஆப்வியஸ்லி லக்கு கிடையாது. ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து அல்கோரிதம் ஏதாவது இருக்கும் அவங்க பின்னாடி. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க ஆறுமுக சக்திவேல். ரொம்ப நன்றி.